கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே அட்டகாசமா இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல சந்திரன் ஒளிச்சந்திரனாகி 6 11ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்பது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள்லயே உங்களுக்கு உறுதியாயிடும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் நல்லா இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த, குடும்பத்தில் கூட குழப்பங்கள் இருக்கிறவங்க, கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கு, சமரசமாகலாமான்னு தெரியல, அல்லது தீர்ப்பு எப்படி வரும்னு தெரியல, இந்த மாதிரியான கலக்க உணர்வுகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு திங்கள் செவ்வாய்க்கிழமை 2 நாள்லயே அப்படிலாம் ஒன்றும் ஆயிடாது, நமக்கு கஷ்டம்லாம் வந்தது உண்மைதான், ஆனால் அந்த கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சுன்ற மாதிரியான தைரிய நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் வாரத்தின் முதல் நாள்லயே உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும், குறிப்பாக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களும் பயணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த பயணங்களின் மூலமாக அலைச்சல் தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் அந்த பயணங்களின் மூலமாக இது இருக்காது. தூர இடங்களுக்கு பயணம் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல 30 கிலோமீட்டர்லேருந்து 300 கிலோமீட்டருக்குள்ள அந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை 2 நாளும் பயணங்கள் வந்து ஏண்டா வந்தோம், ஃபோன்லேயே பேசி முடிச்சிருக்கலாமேன்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆனாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராசியில் குரு பார்வையில் சந்திரன் வந்து விடுகின்ற காரணத்தினால் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய திறமைகள் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. ஏற்கனவே வந்து முடிஞ்சு போச்சுல்ல, அப்போ அந்த சோதனைகள்லாம் திரும்ப வராது. ஏற்கனவே இழந்தவைகளை எப்படி திரும்ப பெறுவது என்கின்ற ஒரு ரெக்கவரி மனப்பான்மை இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. போன வேலை திரும்ப கிடைக்கும், போன நிம்மதி சந்தோஷம் திரும்ப கிடைக்கும். இழந்த உறவுகள், லவ் பேக்கப்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரியான காதலன் காதலி உறவுகளை தவிர்த்து மற்றவைகள் எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில சந்தோஷம் நமக்கும் நடக்குதே, நமக்கும் நல்லது நடக்குதே, பரவாயில்லையேன்னு கும்பராசிக்காரர்கள் ஒரு விதமாக பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம்.